ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது கூட இல்லைங்க, 8th பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்குது. 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு தனித்தனியான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 296 காலிப்பண்டம், அதுவும் நம்ம தமிழகத்திலேயே தான். ஸோ இந்த டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கேட்டகரியில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இந்த சமய அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே, என்னென்ன பதவிகள், ஜூனியர் அசிஸ்டன்ட், சூப்பரண்டன், இன்ஜினியர், ஹெல்ப்பர் எல்லாமே, அதாவது சொல்லிட்டேன் 8th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் 296 காலிப்பண்டங்கள். நமக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25,000 இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான சேலரி மாறுதுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 7/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. முக்கியமாக இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தான் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு இதில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, அதே மாதிரி உங்களோட பாலினம் என்ன, நிரந்தர முகவரி என்ன, உங்களுடைய 12 இலக்க ஆதார் அட்டை எண் எழுதணும், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் என்ன, அது மட்டும் இல்லாமல் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்களா, உங்களோட வயது என்ன அப்படின்றத நீங்கள் குறிப்பிடணும். கல்வி தகுதி, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான கல்வி தகுதி இங்கே குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி நம்ம நிர்ணயிக்கப்பட்டதுக்கு கல்வி தகுதி இருக்கா அப்படின்றத எஸ்ஆர்னோ அப்படின்றத குறிப்பிடணும். அதோட சர்டிஃபிகேட் நம்பர் குறிப்பிடணும். இதர தகுதிகள் ஏதாவது இருப்புன்னா அதை பற்றின டீட்டெயில், அதே மாதிரி கவர்மெண்ட் டாக்டர் இவங்ககிட்டலாம் நம்ம சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை சான்று வாங்கியிருக்கணும். கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அந்த கல்லூரி இல்லை பள்ளியில் நன்னடத்தை சான்றும் வாங்கணும். அதெல்லாம் எப்படி வாங்கணும்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை 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 அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் குறிப்பிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பிளாங்காகவே விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் முன்னுரிமை கோர்றீங்களா, இல்லை அறநிலைத்துறையில் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உறுதிமொழி, உங்களுடைய பெயர், அவங்களோட அப்பா பேர் குறிப்பிட்டுட்டு விண்ணப்பதாரரோட கையொப்பம், உங்களுடைய சைன் பண்ணிட்டு இடம் மற்றும் நாள் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டுட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதோட ஜெராக்ஸ் அதுலேயே நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அட்டாச் பண்ணி 1/7/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம், என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியிலேருந்து தான் நமக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அப்போ செலக்ட் ஆகிற பட்சத்தில் பழனி கோயிலில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள இந்த வேலைவாய்ப்புக்கு நேரடி பணி நியமனம் மூலம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் பதவியின் பெயர் இளநிலை உதவியாளர். இதுக்கு காலிப்பண்டம் 7 இருக்குதுங்க. லெவல் 22 சேலரி. ஃபஸ்ட்டு ஒன் சேலரி பார்த்திங்கன்னா 18,500 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி 58,500 அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி சீட்டு விற்பனையாளர், டிக்கெட் கொடுக்குற வேலை, இதுக்கு 13 காலிப்பண்டம் இருக்குது. இதுக்கும் லெவல் 22 சேலரி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 3 பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அப்புறம் சத்திரம் காப்பாளர் அப்படின்றதுக்கும் அதே தான் 16 காலிப்பண்டம் இருக்குது, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி அப்படின்றது
2 காலி பணியிடம் இருக்குது. லெவல் 17 சேலரி 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும். அதே மாதிரி சுகாதார மேஸ்திரி அனைத்து நிறுவனங்கள், சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள், பூஜை காவல் நிறையா இருக்குது, மலைக்கோயில், அதே மாதிரி துப்புரவு பணியாளர், கால்நடை பராமரிப்பு, உதவி யானை மாவுத்தர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 அப்படின்ற சேலரி கொடுக்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதில் இந்த டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சத்திரம் காப்பாளர், இளநிலை உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு, மற்ற எல்லாருக்குமே மினிமமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப காலிப்பணங்கள் டெக்னீஷியன் கேட்டகரியில் உதவி பொறியாளர் மின்னணுவியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்பணம் இருக்குது. இதுக்கு வந்து 36,700 1,16,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உதவி பொறியாளர் சிவிலை பொறுத்தளவுக்கு 36,700 1,16,200 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இளநிலை பொறியாளர் பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 35,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 35,900 உங்களுக்கான சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மேற்பார்வையாளர் சிவிலை பொறுத்தளவுக்கு லெவல் 27 20,600 65,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மேற்பார்வையாளர் இயந்திரவியல் மெக்கானிக்கல், தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணுவியல், தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசிஇ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்றதுக்கும் இயந்திரவியலில் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கணினி இயக்குனர் அப்படின்றத கேட்டகரியில் லெவல் 27 20,600 65,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். நீங்கள் மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிரதத்தை பொறுத்தளவுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் இருக்கும். டிகிரி இன் கெமிஸ்ட்ரி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். விஞ்ச் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு 16,600 52,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மெஷின் ஆப்ரேட்டர்லேயே பஞ்சாமிர்தம், ஹெல்பர், ஹெச்டி ஆப்ரேட்டர், ஓட்டுநர்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் காலி பண்ணுறங்கள ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சிக்கு எடுக்கிறாங்க. 35,900 1,13,500 வரைக்கும். ஸோ இதுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்துறை காலி பண்ணங்களை பொறுத்தளவுக்கு அத்தையானப்பட்ட அர்ச்சகர் அப்படின்ற 2 விதமான கேட்டகரியில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். 15,900 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு ஓகேவாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். எக்கச்சக்க காலி பணம் டோட்டலாக 296 காலி பணங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி 624 601 திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற அட்ரஸ்க்கு எத்தனாம் தேதிக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 வரைக்கும் அந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும் வயது வரம்பு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக குறிப்பிட்டுட்டு மேலே அஞ்சல் தர உங்களோட இது ஒட்டுவீங்க இல்லையா, ஸ்டாம்ப் போட்டுவீங்க இல்லை ஸ்பீட் போஸ்ட்டாவோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டாவோ பண்ணும்போது மேலே 2 அட்ரஸ் கரெக்டாக போட்டு அனுப்பணும். அதில் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, பணியிட வரிசை எண் மற்றும் என்ன பதவிக்கான விண்ணப்பிக்கிறீங்கன்றதை டீட்டெயிலாக குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு A4 கவரும் வாங்கிட்டு 25 ரூபாய் மதிப்புள்ள உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி 25 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்பீங்க. ஃபர்தராக நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கால் லெட்டர் அந்த லெட்டரில் தான் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த கவரில் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்காக தான் அதை கேட்குறாங்க. மறக்காமல் இதை வந்து பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வராது. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை உடனே நல்லா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்து
கரெக்டாக விண்ணப்பித்தா மட்டும்தான் நமக்கான ஜாப் உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நேர்காணல் மூலயமா எடுக்க போகிறாங்க. அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை சென்ட் பண்ணுற காஸ்ட் மட்டும்தான். ஒரு 40 ரூபீஸில் இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.